Hi friends, welcome to my channel. நான் உங்க சிவரந்தினி from CLS தமிழ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து இந்த சிம்பிளான கிரே கலர் குர்த்திக்கு ஒரு yellow கலர் டிண்ட் இருக்கிறது தென் வந்து ரெட் கலர் காம்பினேஷன் இருக்கக்கூடிய குர்த்திக்கு வந்துட்டு நம்ம எந்த மாதிரி வந்து மேக்கப் லுக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணியிருக்கேன். நான் என்னோட எவ்ரிடே ஷூட்க்கு வந்து இந்த மாதிரி தான் வந்து ரெடி ஆவேன். ஸோ ரொம்ப சிம்பிளாக இருக்கும், குயிக்காக வந்து ரெடி ஆயிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து இந்த மேக்கப் லுக் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து என்னோடய ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப்க்கு வந்து டோனிங்க்கு நான் வந்து பயோட்டிக்கோட ஹனி டோனர் வச்சு வந்து டோனர் பண்ணி எடுத்துக்கிறேன். என்னோடய ஃபேஸில் இருக்க டஸ்ட்டெல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து சிடிஎம் ரொட்டீனில் லாஸ்ட்டாக இருக்கிறது மாய்ஸ்சரைசேஷன் க்ரீம். அதுக்கு வந்து நான் இன்றைக்கி வந்து லாக்டோ கெலமன் க்ரீம் தான் வந்து எடுத்துருக்கிறேன். என்னோடய மோஸ்ட் ஃபேவரட், என்னோடய ஸ்கின்க்கு வந்து ரொம்ப நல்லா வந்து மெர்ஜ் ஆகக்கூடிய ஒரு க்ரீம் அப்படின்னா வந்து இந்த லாக்டோ கெலமன் க்ரீம். ஸோ இது எல்லா சூப்பர் மார்க்கெட் அண்ட் தென் வந்து கிராசரி ஷாப்ஸில் கூட நம்மளுக்கு வந்து அவைலபிளில் இருக்கும், ஆன்லைன்லேயும் இருக்கும். ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த க்ரீன் கலர் கேப் வந்து ஒரு செம்ம சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இது ஒரு பிங்கிஸ்ட் க்ளோ வந்து கொடுக்கும் ஸ்கின்னுக்கு. ஸ்கின்னோட ஸ்கின்னாக மெர்ஜ் ஆகும், பட் ரொம்ப ஸ்வெட்டிங் ஆக்கிற மாதிரி வந்து இருக்கும், ஸ்வெட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசேஷனுக்கு வந்து என்னோடய ஸ்கின்னில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு ஐ ஷேடோஸ்க்கு வந்து நான் மூவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஸோ ஐ மேக்கப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் மேக்கப்புக்கு ஃபவுண்டேஷனுக்கு வந்து நான் மூவ் ஆன் பண்ணிக்கலாம். நான் வெட் அண்ட் வைல்டில் இருக்கக்கூடிய அந்த டிரான்சாக்ஷன் ஷேட் எடுத்து என்னோடய ஃபர்ஸ்ட் வந்து ஐலெட்ஸ் மேலே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து மேலே ஐப்ரோஸ் கீழே வந்து டிரான்சாக்ஷன் ஷேடு கொடுக்குறேன். ஸோ என்னோடய ரெண்டு ஐஸ்க்கும் வந்து காமனாக வந்து ஒரே ப்ரஷஸில் வச்சு வந்து நான் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஐலைனர் வைக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி காமிச்ச மாதிரி ஒரு ஆரஞ்சு கலர் டிண்ட் இருக்க டிரான்சாக்ஷன் ஷேடு ஐலிட்ஸ் மேலேயும், கிரே கலர் இருக்கிறத வந்து நான் மேலே ஐலிட்ஸ்க்கு டிரான்சாக்ஷன் ஷேடாகவும் வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ஆர்டிஃபிஷியலாக வந்து தெரியாது, நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நான் அந்த கோல்டன் கலர் சிம்மரி கலர் இருக்குது இல்லைங்களா, அதை வந்து கொடுக்குறேன். ஆக்சுவலாக வந்து சிம்மரி கலர் வந்து நான் ஐஷேடோஸ்க்கு யூஸ் பண்ணவே மாட்டேன், இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ கண் ரொம்ப குட்டியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க வந்து இந்த மாதிரி ஐஷேடோஸ் போட்டுட்டு நம்ம ஐலைனர் வச்சோம் அப்படின்னா கண் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி வந்து நம்மளுக்கு எடுத்து காட்டும். ஸோ அந்த டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். ரொம்ப கண் குட்டியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க. ஓகேங்களா? ஸோ ஐஷேடோ வந்து நான் இன்றைக்கி 3 கலர் மட்டும்தான் யூஸ் பண்ணேன். ரொம்ப சிம்பிள் தான், நம்ம ஐஷேடோ போட்டிருக்கோம் அப்படிங்கிறது கூட வெளியே யாருக்கும் தெரியாது. ஸோ அதுக்கப்புறமா வந்துட்டு நான் ஐ லைனர் வந்து வரைஞ்சிக்கிறேன். இது வாட்டர் ப்ரூஃப் லைனர் தான், ரொம்ப சிம்பிளாக ஒரே ஒரு ஸ்ட்ரோக் மட்டும் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? என்னோடய ரெண்டு ஐஸ்க்கும் வந்து ஐலைனர் வந்து ட்ரா பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்துட்டு நான் வந்து மேப்ளின் கொலாசல் காஜல் வந்து என்னோடய கீழே வாட்டர் லைனில் இந்த கார்னரில் மட்டும் அப்ளை பண்ணுறேன். ஃபுல்லாக வந்து நான் அப்ளை பண்ணல, வாட்டர் லைனுக்கு சைடில் மட்டும் அப்ளை பண்ணுறேன். எனக்கு ஏனோ ஃபுல்லாக அப்ளை பண்ணுறது வந்து பிடிக்கிறது இல்லை. ஸோ அதனால் நான் அப்ளை பண்ணுறதில்ல. ரொம்ப சென்சிட்டிவாக வந்து கண்ணில் தண்ணி எல்லாம் கூட வந்துடும். ஸோ அந்த ரீசன்னாலேயும் வந்து நான் அப்ளை பண்ணுறதில்ல. லைட்டாக அப்ளை பண்ணதுக்கே வந்து கண்ணில் தண்ணி வந்துருச்சு. அது எனக்கு எப்போவுமே வந்து அப்படி தான் இருக்கும். ரெகுலராக நான் வந்து காஜல் யூஸ் பண்ண மாட்டேன், வீடியோஸ்க்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்ஸ் டைம்ஸில் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த ரீசனால் இருக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து நான் ஃபவுண்டேஷனுக்கு மூவ் ஆன் பண்ணிக்கிறேன். ஃபவுண்டேஷனுக்கு வந்து நான் இன்றைக்கி வெட் அண்ட் வைல்டில் இருக்க டோஃபி ஷேட் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் வந்து நெக்குக்கும் சேர்த்து நான் கன்னத்துலேயே வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அதிகமாக நான் எப்போவுமே லைட் கவரேஜ் ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஆள் தான். ஸோ இது நான் இன்றைக்கி வந்து ப்ரஷில் தான் அப்ளை பண்ணுறேன், ஸ்பாஞ்சில் அப்ளை பண்ணல. ரொம்ப ஈவனாக வந்து அப்ளை ஆகுதா அப்படின்ட்டு பார்க்கலான்ட்டு தான். ஸோ ஒரு அளவுக்கு வந்து மெர்ஜ் ஆகுது. ஸ்பாஞ்ச் லெவலுக்கு வந்து ஸ்கின்னோட ஸ்கின்னாக மெர்ஜ் ஆகல. இது டோஃபி எனக்கு பர்ஃபெக்டான ஷேடு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். இது நார்மல் லைட்டிங் தான், இந்த ரிங் லைட் எதுவுமே வந்து என்கிட்ட கிடையாது. நான் ரிங் லைட்டு யூஸ் பண்ணுறதில்ல. வீட்டில் இருக்க ஆஸ் யூஷுவல் இருக்கக்கூடிய லைட் செட்டிங்கில் மட்டும்தான் வந்து எடுப்பேன் எப்போவுமே. அண்ட் தென் வந்துட்டு சன் செட்டிங்கில் எடுப்பேன். ஸோ இந்த மாதிரி ப்ரஷ் வச்சுட்டு வந்து நல்லா புஷ் பண்ணி வந்து ஸ்கின்குள்ளே வந்து மெர்ஜ் ஆகிற மாதிரி வந்து அப்ளை பண்ணுறேன். ப்ரஷில் அப்ளை பண்ணுறவங்களா இருந்திங்கன்னா இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக சர்க்குலர் ஷேப்பில் வந்து நல்லா ரவுண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக மெர்ஜ் ஆகும். நான் கன்னத்தில் எக்ஸஸாக அப்ளை பண்ண ஃபவுண்டேஷனை என்னோட நெக்குக்கும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். நான் வந்து ஜஸ்ட் இன்றைக்கி வீடியோஸ்க்கு ஷூட்டுக்கு மட்டும் ரெடி ஆகிறனால சிம்பிளாக கன்சீலர்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல், கலர் கரெக்டிங் யூஸ் பண்ணாமல் தான் வந்து எடுத்திருக்க வீடியோவே. ஃபுல்லாக மேக்கப் லுக்கும் அந்த மாதிரி தான். ரெகுலராக நம்ம மேக்கப் பண்ணுறவங்க வந்து கன்சீல் பண்ணிவிட்டு கலர் கரெக்டிங் பண்ணிட்டெல்லாம் வந்து மேக்கப் வந்து எவ்ரி டேக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் வந்துட்டு நானும் வந்து அந்த மாதிரி யூஸ் பண்ணல. ஸோ சிம்பிள் மேக்கப் லுக் க்ரியேட் பண்ணணும், வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன் இல்லை வீட்டில் இருக்கும்போது லுக் வந்து ஃப்ரைடேஸில் அந்த மாதிரி க்ரியேட் பண்ணணும் அப்படின்னா இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபவுண்டேஷன் வந்து என்னோடய ஸ்கின்னில் வந்து நல்லா பிளெண்ட் ஆகிற லெவலுக்கு வந்து நான் பிளெண்ட் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து லிப்ஸ்டிக் வந்து டேஸ்லர் எடுத்துக்கிறேன். டேஸ்லர் ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் இருக்கக்கூடிய ஒரு லிப்ஸ்டிக். நம்ம ஃபேஸ்க்கு வந்து சூப்பராக ஷூட் ஆகும். நிறையா கலர்ஸும் வந்து அவைலபிளில் இருக்கும். ப்ரைஸும் வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். ஓகேங்களா? டேஸ்லர் லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப நேச்சுரல் ஃபினிஷிங் தான் நம்மளுக்கு கொடுக்கும். ரொம்ப அடித்த மாதிரியெல்லாம் வந்து இருக்காது. எவ்ரிடே மேக்கப் லுக் வந்து நீங்கள் டெஃபினட்டாக வந்து லைட்டாக ஒரு ஸ்ட்ரோக் போட்டிங்க அப்படின்னாவே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம ஃபேஸ்க்கு டேஸ்லர் லிப்ஸ்டிக். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் ஐப்ரோஸ்க்கு வந்து வெட் அண்ட் வைல்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்து வந்து நான் வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறேன்.
பண்ணிக்கிறேன். பிளாக் இல்லை, ப்ரௌன் தான் வந்து எடுத்துருக்கிறேன். ஸோ 2 ஐப்ரோஸையும் வந்து ஜஸ்ட்டு டச்சப் மட்டும் பண்ணிக்கிறேன். ஐப்ரோ வந்து நான் த்ரெட் பண்ணல, அதனால நெக்ஸ்ட்டு கான்டூரிங் பண்ணுறதுக்காக வந்து வெட்டனோட சேம் அந்த ஐஷேடோ பேலட்டில் இருந்துட்டு ஒரு லைட்டு ப்ரௌன் கலர் எடுத்து வந்து நான் நோஸ் மேலே வந்து கான்டூர் பண்ணிக்கிறேன். லைட்டாக அந்த மேலே ஐஸ் கிட்ட டார்க்காகவும் கீழே நோஸ்க்கு வர லைட்டாகவும் வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா நேச்சுரலாக இருக்கும். கான்டூர் பண்ணிக்கிறதுங்கிறது தெரியாது. நோஸும் வந்து நம்மளுக்கு நல்லா ஷார்ப்பாக இருக்கும். நம்மளுக்கு குட்டி நோஸ் இருக்குது அந்த மாதிரி இருக்கிறது மாதிரி இருந்ததுன்னா ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து நோஸ்க்கு கீழே வந்து இந்த எக்ஸ் ஷேப்பில் வந்து நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கன்சீல் பண்ணோம் அப்படின்னா ப்ரஷ் வச்சு வந்து பிளெண்ட் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ஈவனாக வந்து பிளெண்ட் ஆகி நோஸ் வந்து நேச்சுரலாக நம்மளுக்கு ஷார்ப்னஸ் இருக்க மாதிரி இருக்கும். வீடியோஸில் பார்த்தாலும் நேரில் பார்த்தாலும் நம்ம வந்து கான்டூர் பண்ணியிருக்கோம், கன்சீல் பண்ணியிருக்கோங்கிறது வந்து கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ இது ஒரு டிப், ட்ரை பண்ணி பாருங்கள். நான் வந்து கான்டூர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா வந்து ஹைலைட்டிங்க்கு வந்து சேம் வெட் அண்ட் வைல்டில் இருக்கக்கூடிய நான் ஐ ஷேடோஸ்க்கு யூஸ் பண்ணேன் இல்லைங்களா, சிம்மரி ஷேடு கோல்டன் கலர். ஸோ அதையே எடுத்து வந்து நான் வந்து ஹைலைட்டிங் பண்ணிக்கிறேன். தென் கான்டூருக்கு வந்து லைட்டாக கான்டூர் பண்ணிக்கிறேன் கன்னத்தில். தென் வந்து கீழே கன்னத்துக்கு கீழேயும் வந்து நான் கான்டூர் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, கான்டூர் வந்து கீழேயும் வந்து நம்மளுக்கு நல்லா அந்த லிப்ஸ் கீழே வரைக்கும் வர மாதிரி இந்த மாதிரி வந்து கான்டூர் பண்ணோம் அப்படின்னா டபுள் சின் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப கண்ணை வந்து சுருகுன மாதிரி வந்து காட்டும். ரொம்ப கண்ணு புஃப்னு இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி ட்ரை பண்ணோம் அப்படின்னா வந்து ரொம்ப சுருங்குன மாதிரி காட்டும். ஸோ அதுக்காக தான் வந்து கான்டூரிங் பண்ணுறது நம்ம எப்போவும். நான் ப்ளஷ் எல்லாம் வந்து ரெகுலர் பேசிஸில் அப்ளை பண்ணுறது இல்லை. ஸோ அதனால் வீடியோஸ்லேயும் வந்து நான் ப்ளஷ் அப்ளை பண்ணி காட்டல. நெக்ஸ்ட் வந்து பொட்டு வச்சுக்கிறேன். ஸோ நான் என்னோடய ஐ லைனர்லேயே வந்து லைட்டாக ஒரு பொட்டு வச்சுக்கிறேன். ஸோ பொட்டு வச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து காம்பேக்ட் பவுடர் வச்சு மேக்கப் லுக்கு வந்து செட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு ஃபவுண்டேஷன் மட்டும் அப்ளை பண்ணி 5 மினிட்ஸ்லேயே வந்து நம்ம இந்த மேக்கப் லுக் வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ டெஃபினட்டாக வந்து நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஃபேஸஸ் கனடாவில் இருக்கக்கூடிய பீச் ஷேடு. இதோட ரிவ்யூ கூட நான் ரீசெண்ட் டைமில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வேணும் அப்படின்னா ஐகாலில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு எக்ஸ்ட்ரா இருக்க காம்பேக்ட் பவுடரை டஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு நான் வந்து செட் பண்ணுற மேக்கப் அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நேரத்துக்கு வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும் நம்ம மேக்கப் லுக். ஸோ டெஃபினட்டாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா.